நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோசுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறினான். அன்பானவர்களே, ஜோசுவா டிவி நேயர்களே, கடந்த நாட்களில் தேடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு பாகத்தை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட 2ஆம் பாகமாக லூக்கா சுவிசேஷத்தில் 19:3 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அப்படி நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிப்போம்மா. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலமே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கர்த்தரை பார்க்கும்படியாக, அவருடைய கிருபையை பெறும்படியாக காத்திருக்கிற அனுபவம், காலையிலே காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தரை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். தேடி கண்டடைகின்றேன், பாடி நாடி நன்மை பெறுகின்றேன், பாடி கொண்டாடிடுவேன் நம் இயேசு மகாராஜனை. தேடி கண்டடைகின்றோம், நாடி நன்மை பெறுகின்றோம், பாடி கொண்டாடிடுவோம் நம் இயேசு மகாராஜனை. தேடி கண்டடைகின்றோம், நாடி நன்மை பெறுகின்றோம், பாடி கொண்டாடிடுவோம் நம் இயேசு மகாராஜனை. இயேசு மகாராஜனை. கர்த்தராகிய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிறவர், நாம் தேடுகிறவர், பூமி அனைத்திற்கும் ராஜா. அந்த ராஜாவை தான் சகேயு என்ற அந்த மனுஷன் வகை தேடினா இயேசுவை பார்க்க. அந்த அன்பு தெய்வத்தை நாம கண்டுகொண்டோம், சந்தோஷம் அடைகிறோம். அவரை நாம பாடணும். அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. தேடி கண்டடைகின்றோம், நாடி நன்மை பெறுகின்றோம், பாடி கொண்டாடிடுவோம் நம் இயேசு மகாராஜனை. இயேசு மகாராஜனை. பூமி அனைத்திற்கும் இவர் ராஜா. இயேசு ராஜா, யூதருக்கு ராஜா, சீயோன் குமாரத்திற்கு ராஜா. தேடி கண்டடைகின்றோம், நாடி நன்மை பெறுகின்றோம், பாடி கொண்டாடிடுவோம் நம் இயேசு மகாராஜனை. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பாவம் போக்கும்படியாக உம்மையே எங்களுக்கு ஈவாக தந்தவரே, கொஞ்ச நேரம் ஒரு வேத வசனத்தை, நீர் பேசினத, நீர் நடந்தத, நீர் நடத்தி காட்டின நன்மைகளை, ரட்சிப்பை, மன்னிப்பை, விடுதலையை, வெற்றியை கொஞ்ச நேரம் நாங்கள் ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக நம்முடைய அன்பு வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அவைகளுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் எனக்கும் என்னோடு இருக்கிறவர்களுக்கும், இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உண்டாகட்டும். தேடி கண்டடையட்டும், இயேசுவை தேடி கண்டுகொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த லூக்கா சுவிசேஷத்தில்
19 அதிகாரத்தில் இப்படியாக 3வது வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறினான் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தேடக்கூடியவர், இயேசு கிறிஸ்து கண்டு மகிழக்கூடியவர், இயேசு கிறிஸ்து சகல ஜாதிகளும் சகல பாசைக்காரர்களும் உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு மனக்குலமும் தேடக்கூடியவர். ஏனென்றால் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் மனுஷகுமாரனாக இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய சுவிசேஷ பிரயாணத்தில் எரிகோ வழியா எரிகோவுக்கு வந்து சேர்ந்தார் என்று அங்கே முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே 1வது வசனத்தில் அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்படி ஒரு மனுஷன் இயேசுவை தேடும்படியாக ஆர்வத்தோடு ஆசையோடு வாஞ்சையோடு தாகத்தோடு இயேசுவை பார்க்கணும், நான் இயேசுவை பார்க்கணும், அவர் வியாதிகளை சுகமாக்குகிறாருன்னு சொல்லி சொல்றாங்க, பாவங்களை மன்னிக்கிறாருன்னு சொல்றாங்க, அந்த இயேசுவை நாம் பார்க்கணும். எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்றான் பாருங்க, ஆயக்காரனுக்கு தலைவன், ஒரு தலைவன் இயேசுவை பார்க்கணும்னு இயேசுவை தேடுதான், தன்னுடைய குறைகளெல்லாம் சொல்லணும்னு இயேசுவை தேடுதான். அடுத்து அவன் ஐஸ்வர்யவான் என்று அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது பாருங்க. ஆயக்காரனுக்கு தலைவன் ஐஸ்வர்யவான் சகேயு என்ற மனுஷன் பாருங்க. சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பாருங்க இயேசுவை பார்க்கும்படியாக, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக வகை தேடினா. நீங்கள் வகை தேடுங்க, இயேசுவை நம்ம பார்க்கணும். காலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று நாம் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்கள், ஆனால் இந்த சகேயு என்னப்பட்ட மனுஷன் இயேசுவின் சுவிசேஷ பிரயாணத்திலே எரிகோவுல உள்ள ஒரு மனுஷன், இயேசு எரிகோவுக்கு வந்தார்னு சொல்லி கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டு எப்படியாகிலும் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி முன்னாக அவன் குள்ளனாக இருந்தபடினால ஓடுகிறான். அவனுக்குள்ள ஒரு தாகம், ஒரு வாஞ்ச, அந்த வாஞ்சையும் தாகமும் அவனை ஓட வைக்கிறது. ஓடி போய் பாருங்க, காட்டு அத்தி மரத்தில் ஏறினா. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அந்த 5ஆம் வசனத்தை பார்த்தீர்களா? ஒரு மனுஷன் பெரிய பணக்காரன், அவன் ஒரு தலைவன், ஆயக்காரனுக்கு தலைவன், ஆயக்காரருக்கு தலைவன் என்று அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பேரு சகையு, ஆனால் மனுஷன் குள்ளமான மனுஷன், குள்ளமான மனுஷன். ஆனாலும் நாம் எங்கே இயேசுவை போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பிரயாசப்படுறத விடலை, அவனுடைய வாஞ்சைய விடலை, தாகத்தை விடலை. எப்படியாகிலும் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள வந்ததுனால இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு அந்த இடத்தில் இயேசு வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, அந்த இடத்தில் இயேசு வந்த போது, அந்த இடத்தில் இயேசு வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே
சகேயுவே நீ இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். சகேயுவே நீ இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்கிடுவே, இன்றைக்கு உன் வீட்டில் தங்கிடுவே. அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, இயேசு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ இறங்கி வா, உன் வீட்டில் இன்றைக்கு தங்க வேண்டும். சகேயுவே நீ இறங்கி வா, உன் வீட்டில் இன்றைக்கு தங்க வேண்டும். பாருங்க, அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரை பார்க்க ஆசைப்பட்டான், பிரயாசப்பட்டான், வாஞ்சித்தான். ஆனா இயேசு அவனை விட இயேசுவுக்கு வாஞ்ச. எரிகோவுல ஒரு மனுஷன் இன்றைக்கு என் சுவிசேஷத்துல ரட்சிப்பன் அனுபவத்தை பெறுவான்னு சொல்லி தரிசனத்துல பார்த்து, ஏனென்றால் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி இயேசு வேற ஒன்றையுமே தாமாய் செய்ய மாட்டார் என்று யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இயேசு செய்யக்கூடியதை பிதாவானவர் அவருக்கு காண்பிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால இந்த எரிகோவில் ஒரு மனுஷனை இன்றைக்கு நான் சந்திக்க போறேன், அவன் மன்னிப்பை பெறுவான், அவன் ஆபிரகாமுக்கு குமாரன் ஆகுவான் அப்படின்னு சொல்லி இயேசுக்குள்ள ஒரு வாஞ்ச. இவன் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்ச, இயேசுவுக்கு இவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்ச. அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சீக்கிரமாய் நீ இறங்கி வா, சகேயுவே நீ இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். ஓஹோ, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, இயேசு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ இறங்கி வா, சகேயுவே நீ இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். ஐயோ, அவனுக்கு கை ஓடல, காலும் ஓடல, உள்ளத்துல ஒரு நிறைவு. இந்த குரல், இயேசுவின் முகம், அவருடைய சாயல், இவைகளெல்லாம் இந்த சகையுவை கவர்ந்து கொண்டது. இயேசுவின் நேசக்கொடி இந்த சகையு மேல படர்ந்தது. பாச வலைக்குள்ள சகையு விழுந்துட்டான். நேசக்கொடி, இயேசுவின் நேசக்கொடி அவன் மேல படர்ந்துருச்சு. அதனால இயேசு சொன்னார் மறுபடி, அதை கண்ட யாவரும் இயேசு இந்த சகையிட்ட பேசிட்டாரு, தன்னிடத்துல சேர்ந்துட்டாரு, சிநேகிதன் போல மாற்றிட்டாரு. அதை கண்ட சிலவங்க என்ன சொல்றாங்க, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அந்த முறுமுறுப்பு வந்த உடனே மறுபடி சகையுக்குள்ள மறுபடி உள்ளத்தில் ஒரு உணர்த்துதல், ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு உந்துதல். இயேசுவை பார்த்த உடனும், இயேசு தன்னிடத்தில் பேசின உடனும், இயேசு தன்னுடைய பேசினதுனால பக்கத்தில் இருந்தவங்க முறுமுறுத்ததுனால, ஆமா அவங்க முறுமுறுக்கிறது சரிதான், நான் ரொம்ப மோசமானவன், வரி தாறுமாறா வசூலிச்சவன், அநியாயம் பண்ணினவன் சொல்லித்தான் அவங்க சொல்லுறது சரிதான்னு சொல்லி உடனே அந்த இடத்துல நின்று மனம் திரும்பினா. சகையும் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்பி செலுத்துகிறேன் என்றான். உடனே இயேசு சொன்னாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. பாருங்க, இயேசுவை ஒரு மனுஷன் பார்க்கணும்னு
வாஞ்சி அவனுக்குள்ள வச்சிட்டான்னு சொன்னா, இயேசு அவன் சிந்தைகளை அறிந்து அவன் இருக்கிற இடத்திற்கு அவனை தேடி போய் அவனை ரட்சிக்கிறார். மனம் திரும்பிட்டான் ஒரு மனுஷன். ஆயக்காரனுக்கு ஒரு தலைவன், பெரிய தலைவன், பெரிய ஐஸ்வர்யவான், மனம் திரும்பிட்டான். 10ஆம் வசனத்தில் இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தேன் அப்படிங்கிறத அழகா சொல்றாரு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். என்னத்தை இயேசு இழந்தார்? ஆதி ஆகமத்தில் 2வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பா ஆதாமுக்கு ஆண்டவர் கர்த்தர் சொன்ன கட்டளை, தோட்டத்தில் இருக்கின்ற எல்லா கனிகளையும் நீங்க புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்ச கனியை நீங்க புசிக்க கூடாது. புசித்த நாள்ல நீங்க சாகுவீங்க, நன்மை தீமை என்னதென்று நீங்க அறிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதை வஞ்சகனாகிய சாத்தான் அறிந்ததுனால ஏவாளை சாத்தான் வஞ்சித்தான். அதனால அவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த ஏவாளின் நிமித்தம் அந்த பாவ கனி அன்றைக்கு பறிக்கப்பட்டது. அதனால அங்கே பரிசுத்தம் இழக்கப்பட்டது. தம்முடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தம்முடைய சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்துமாவான மனுஷன் தேவ சாயலை இழந்துட்டான். பாவம் செய்து தேவ சாயலை இழந்துட்டான். ஏதேன் தோட்டத்தில் பரிசுத்தம் இழக்கப்பட்டது. ஆனா கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்தத்தை, இழந்த பரிசுத்தத்தை, தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி அந்த பரிசுத்தத்தை மறுபடியுமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியிலே வந்திருக்கிறார். அன்பானவர்களே, போன செய்தியில் நான் ஒரு பாடல் பாடியிருக்கிறேன். கொல்கதா மேட்டில் கொலை களத்தில் கோதுமை மணி ஒன்று மடிந்ததம்மா, கோதுமை மணி ஒன்று மடிந்ததம்மா, அதில் குற்றமற்ற ரத்தமாராய் வடிந்ததம்மா. இழந்து போனதை தேட உங்களையும் என்னையும் ரட்சிக்க இந்த சகைவை போல உங்களுக்குள்ள வாஞ்ச இருக்குமானால், இந்த காரியத்தில், இந்த அசுத்தத்தில், இந்த ஒரு கீழ்ப்படியாமையில் இருந்து என்னால் வெளியே வர முடியலை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ, சகையு பிரயாசப்பட்டான், முன்னாடி ஓடினான், காட்டு அத்தி மரத்தில் ஏறினா, இயேசுவை பார்க்க வகை தேடினான், கண்டுகொண்டான், ரட்சிக்கப்பட்டான், ஆபிரகாமுக்கு குமாரனானா. இன்றைக்கு நீ அப்படி ஒப்பு கொடுப்பீர்களா? கொல்கோதா மேட்டில் கோலைக்களத்தில் அன்று கோதுமை மணி ஒன்று மடிந்ததம்மா. கொல்கோதா மேட்டில் கோலைக்களத்தில் அன்று கோதுமை மணி ஒன்று மடிந்ததம்மா. கோதுமை மணி ஒன்று மடிந்ததம்மா. இதில் குற்றம் மற்ற ரத்தம் மாறாய் வடிந்ததம்மா. கொல்கோதா மேட்டில் கோலைக்களத்தில் அன்று கோதுமை மணி ஒன்று மடிந்ததம்மா. ஆதி மனிதன் ஆதாமுடைய அன்பு துணையான ஏவாள் பாவக்கனியை ஏதேன் தோட்டத்தில் பறித்தாள். இங்கே கொல்கதா என்கின்ற மேட்டில, கொலை களத்தில பரிசுத்த கனி சிலுவையில தொங்கப்பட்டது. மனிதன் ஆதாமின் அன்பான துணையாலே பாவக்கனி பறிக்கப்பட்டது அன்று. பாளையத்திற்கு புறம்பே பாடுகள் பட்ட பரிசுத்த கனி சிலுவையில் தொங்கியது. பாளையத்திற்கு புறம்பே பாடுகள் பட்ட பரிசுத்த கனி சிலுவையில் தொங்கினது. இது
என்ன கொடுமையம்மா, என் இயேசுவுக்குத்தானே கிடைத்ததம்மா. இது என்ன கொடுமையம்மா, என் இயேசுவுக்குத்தானே கிடைத்ததம்மா. இயேசுவின் சரீரமும் புனித சிலுவை மரமும் பாவ கூர்மையான ஆணிகளால இணைக்கப்பட்டது. இதை கண்ட சுடர்கள் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் ஒளி கொடுக்காம அணைந்தது. இயேசுவின் சரீரமும் புனித சிலுவை மரமும், இயேசுவின் சரீரமும் புனித சிலுவை மரமும் பாவக்கூர்மை ஆணிகளால் இணைந்தது. இதை கண்ட சுடர்கள் தாங்க முடியா துயரத்தால், இதை கண்ட சுடர்கள் தாங்க முடியா துயரத்தால் ஒளி கொடுக்காமல் அணைந்தது. இது என்ன கொடுமையம்மா, என் இயேசுவுக்குத்தானே கிடைத்ததம்மா. பாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தாரோ அதை இந்த சுவிசேஷத்துல, இந்த எரிகோ என்ற பகுதியில ஒரு மனுஷன் ஆபிரகாமுக்கு குமாரனானா, நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு குமாரன் ஆகும்படியாக இயேசு உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். நம்ம இன்றைக்கு ஒரே ஒரு சம்பவத்தை தான் பார்க்க முடிந்தது. அன்பானவர்களே, இந்த சகையுவை போல நமக்குள்ள ஒரு வாஞ்சையா இருப்போமா? இயேசுவை பார்க்கணும், இயேசுவை நான் தேடி எப்படியாகிலும் கண்டுகொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு முழு எண்ணம், முழு மனம், முழு உள்ளம், முழு ஆத்துமாவோடு கர்த்தரை நாம தேடி கண்டுகொள்வோமா? அப்படியே நாம ஜெபிப்போம். ஏதேன் தோட்டத்தில் ஒரு பாவக்கனி பறிக்கப்பட்டது. ஏவாள் மூலமாக, ஆதாமுடைய அன்பு துணையின் மூலமாக மனுஷகுமாரனாகிய இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வ சிந்தினார். சீடர்களோடு ஜெபிக்க சென்ற போது கல்லறி தூரம் போய் நின்று முழங்கால் படியிட்டு முகங்குப்பர விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கும்படி செய்யும், இல்லை என்றால் உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று முகங்குப்பர விழுந்து 3 முறை ஜெபம் பண்ணினாரே. அவர் ஜெபம் பண்ணுகிற போது அவருடைய வேர்வையின் பெருந்துளிகள் இரத்தமாய் தரையிலே வடிந்தது என்று நம்ம வாசிக்கிறோமே. அவர் மரண திகிலோடு இருந்தார், அவர் வியாகுலத்தோடு இருந்தார், வேர்வை இரத்தம் சிந்தினார். இதை பார்த்த தேவ தூதன் ஒருவன் வந்து இயேசுவை தேற்றினான் என்று நம்ம வாசிக்கிறோம். நமக்காக, நம்மை ரட்சிக்க, நம்மை ஆபிரகாமுக்கு குமாரனாக குமாரத்திகளாக மாற்ற இயேசு தேடி வந்தார். அப்படியே நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, பாவம் போக்கும்படியாக, பரிசுத்தமாக்கும்படியாக அந்த பரலோக கானானிலே எங்களை சேர்க்கும்படியாக, சிலாக்கியம் கொடுக்கும்படியாக தேடி வந்தீரே. இந்த உலகத்திலே எங்களை தேடி வந்தீரே, கண்டுகொண்டீரே. சகையுவை போல நாங்களும் உம்மை கண்டுகொண்டோம், மகிழ்ந்து கொண்டோ, உம்மை பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம். மகிமைப்படுகிறீர் ஐயா. இந்த ஜெப வேளையிலே, இந்த வசன தியான வேளையிலே உம்முடைய சுவிசேஷத்தை இழந்து போனதை தேட இயேசு வந்தார் என்று பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கத்தை கேட்டு கர்த்தர் மகிழுகிறபடியினால் இந்த வேத வார்த்தைகள் நீர் விரும்புகின்ற காரியங்களை அநேகரை ஆபிரகாமின் குமாரராக குமாரத்திகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம்.
இது நீர் விரும்புகின்ற காரியங்களை செய்து முடித்துவிட்டு திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.